அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு சுழற்சி அடிக்கும் விதி இனிதான் நவ கிரகநிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிரப்போகும் மீனராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிக மாற்றத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜென்மசனியின் ஆதிக்கம் இன்னும் சில மாதங்களில் துவங்க இருக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தான குரு மற்றும் யோகஸ்தான ராகு என பல மாற்றங்களை விரயத்தில் ராகுவும் யோகத்தில் கேதுவும் அமருவதால் சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்கள் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டுகள் இன்னும் சில மாதங்களில் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தைரியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனி வந்துவிட்டது, ஜென்ம சனி வரப்போகிறது என பல்வேறு வகையான சிரமங்கள் தான் ஏற்படும் என்று சில நேரங்களில் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அதை சுற்றி செல்வ வளங்கள் நிறைந்திருக்கின்றன. மலை, காடுகள் என அனைத்து விதமான இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறது. அது என்னவென்றால், அந்த கிராமத்தை நோக்கி ஒரு அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அந்த செய்தி. உடனடியாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு அவனை தடுத்து நிறுத்துவதற்காக தங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வனப்பகுதியில் செல்கின்றனர். அந்த வனப்பகுதியில் அவனை அங்கே நிறுத்திவிட வேண்டும் என்று தங்கள் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை அந்த அரக்கனின் மீது வேகமாக எறிகின்றனர். அப்படி எரிந்த ஆயுதங்கள் அவன் மீது பட்டு காயத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் இரண்டாக மாறி இவர்களையும் வந்து அது காயப்படுத்துகிறது. அப்போது இவர்கள் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கின்றனர். அந்த அரக்கனும் அங்கேயே விழுகிறான். போது வேறு வழி கிடையாது. அந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நாம் முற்றிலும் பயன்படுத்தக்கூடாது, அந்த திசைக்கு யாருமே செல்லக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து இந்த வழியை மட்டும் தடை செய்த பகுதியாக அறிவிக்கின்றனர். மற்ற பகுதிகளை மக்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவிதமான பயமும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அங்கிருந்து அரக்கன் இங்கு வந்துவிட்டால் என்ன ஆகுமோ என்ற சூழலும் தான் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அந்த பகுதியை தடை செய்து விட்டதால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் இருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தைக்கு உணவு அளிப்பதற்காக தாய் உணவு எடுத்து வருகிறார். அதே வேளையில் தந்தை சில பழங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தையிடம் கொடுக்க அந்த குழந்தை அந்த பழங்களை பெற்று சாப்பிட முயற்சி செய்கிறது. அப்போது அந்த தாய் தடுத்து விடுகிறார். உணவு சாப்பிட்டதற்கு பிறகு பழங்களை சாப்பிடு என்று சொல்கிறார். உடனே அந்த குழந்தையும் உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறது. அப்படி உணவு சாப்பிடும்போது தாய் கொண்டு வந்திருந்த உணவு அனைத்துமே தீர்ந்து விடுகிறது. அனைத்தையுமே அந்த குழந்தை சாப்பிட்டு விடுகிறது. உடனே தாய் வீட்டிற்குள் சென்று நான் இன்னும் சிறிது உணவு எடுத்து வருகிறேன் என்று செல்கிறார். அப்போது வீட்டின் வாசலில் இருந்த அந்த குழந்தை ஓட ஆரம்பிக்கிறது. தாய் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ஓடுவதை உணர்ந்து அந்த குழந்தையை துரத்தி பிடிப்பதற்காக வேகமாக ஓடியாறுகிறார். அப்போது அந்த குழந்தை தடை செய்யப்பட்ட பகுதி அரக்கன் இருக்கக்கூடிய பகுதிக்குள் நுழைந்து ஓட ஆரம்பிக்கிறது. தாயும் பயத்தில் எப்படியாவது குழந்தையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரைவாக ஓடுகிறார். ஒரு கட்டத்தில் குழந்தையை பிடித்து அரவணைத்து தூக்குகிறாருங்க. அப்படி தூக்கி பார்க்கும் போதுதான் தெரிகிறது அந்த இடத்தில்தான் அந்த அரக்கன் நின்று கொண்டிருக்கிறான். அதை பார்த்தவுடன் தாய்க்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அச்சம் சூழ்கிறது. ஆனால் இந்த பச்சை குழந்தைக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது. உடனே அரக்கனை பார்த்து மிகுந்த சத்தத்துடன் சிரிக்கிறது. உடனே அவனும் அந்த குழந்தையை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த குழந்தை தன்னுடைய கையில் இருந்த பழத்தை அந்த அரக்கனிடம் கொடுக்க அதை வாங்கி சாப்பிட்ட அந்த அரக்கன் அதற்கு பதிலாக 2 மடங்கு பழத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறானுங்க. அப்படி கொடுத்தவுடன் அந்த குழந்தையும் மகிழ்ச்சியில் சிரிக்கிறது. இதை பார்த்த தாய்க்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால்
தங்களுக்கு கிடைத்த அரிய வகையான பொக்கிஷத்தை நாம் பயன்படுத்தாமல் தவறிவிட்டோமே, தவறாக புரிந்து கொண்டோமே என்பதை உணர்ந்து கொள்கிறார். ஊர் மக்களிடமும் சென்று நடந்ததை சொல்ல ஊர் மக்களும் நாம் அவருக்கு தீங்கு விளைவிப்பதற்காக தாக்கினோம், அதனால் அவரும் பதிலுக்கு தாக்கினார். தீமை கொடுத்ததால் அவை இரண்டாக வந்தது, ஆனால் நன்மை கொடுக்கும் போது அவை பல மடங்கு நன்மையாக மாறுகிறது என்பதை உணர்ந்து சரியாக அந்த பொக்கிஷத்தையும் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தனர் அந்த ஊர் மக்கள். இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களும் சில நேரங்கள்ல கிரகநிலைகளின் அமைப்பால் பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதே சமயம் சில கிரகநிலைகள் மிக வலுவாக இருக்கும் போது விதி சுழன்று அடுத்தாலும் கூட அவற்றில் இருந்து மீள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றாலும் தைரியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய வேளையில் குரு மிக சிறப்பாக செயல்படுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் அதே வேளையில் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமருவாருங்க மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக வழிகளை உருவாக்கி கொடுக்கும். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாகவும் துணிச்சலாகவும் பல செயல்பாடுகளை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார். எனவே இந்த வேளையில் சனி விரயத்தில் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சுப விரயங்களும் எதிர்பார்க்கிறபடி காரிய வெற்றியும் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். செவ்வாய் பஞ்சமத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. சூரியன் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதைவிட மிக சிறப்பான நல்ல வேலை வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும். அதிரபோகும் மீனராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சந்திரனும் சாதகமாக வலம் வருவதால் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உண்டு. வித்யாகாரகரான புதனும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக நல்ல முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் மீனராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும்.